மறக்கிறது மட்டுமே எப்பவுமே மறக்காம இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன மறுக்கவா போறீங்க? அட ஆமாங்க. ரொம்ப நேரம் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் எனக்கு ஒரு உண்மையே புரிய ஆரம்பிச்சுது. பாத்ரூம் போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு பல்ல தேய்க்கிறது என் பழக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேஸ்ட் எடுத்து தலைகீழா நிக்க வச்சிடுவேன். ஏன்னு கேக்குறீங்களா? இப்பெல்லாம் பசை எங்க கெட்டியா இருக்கு. கஞ்சி மாதிரி காய்ச்சி டியூபுக்குள்ளார ஊத்திடுறாங்க. கீழே போய் நின்னுடுது. அழுத்துனா மேலே வர்றதுக்கு நேரம் பிடிக்குது. நமக்கு எங்க அத்தனை பொறுமை. கவுத்து வச்சா வாய்க்குள்ளார இறங்கிடும். அழுத்தின உடனே பசை வந்துடும்னு ரொம்ப நாளாவே நான் இந்த ஃபார்முலாவை தாங்க ஃபாலோ பண்றேன். நான் சொல்ல வந்தது இதுதாங்க. எப்படியோ இன்னைக்கு பல்லு விளக்காமலே காப்பியை குடிச்சிட்டேன். இது என்னவோ உலகமகா விஷயம் மாதிரி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். அவன் அவன் பெட் காஃபி பெட்டின்னு குடிக்கிறதே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். இது அவங்க இஷ்டங்க. நான் பல்லு தேய்க்காம பச்சை தண்ணியை கூட பல்ல பட விட மாட்டேன். அதை சொல்றேன். பாத்ரூம்ல போய் பார்த்தேன். டியூப் அப்படியே ஸ்டெடியா தான் அட்டென்ஷன்ல தான் இருந்தது. இனிமே கண்டிப்பா பல் தேய்க்க மறக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். மனசுல நல்லா பதியட்டோன்னு. வெளியில பூக்காரம்மாவோட குரல் கேட்டுச்சு. பழம் வேணுமாமா, பூ வேணுமாமான்னு ஒவ்வொரு வீட்லயும் கேட்டை தட்டி தட்டி கேட்டுக்கிட்டே வந்தாங்க. பக்கத்து வீட்லயும் கேட்டாங்க, எதிர் வீட்லயும் கேட்டாங்க. நம்மளையும் கேட்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது என்னவோ அவங்களுக்கு மறந்து போச்சோ என்னவோ, அப்படியே போயிட்டாங்க கேட்காம கொள்ளாம. அம்மா அம்மான்னு நான் கூப்பிட்டேன். எல்லா வீட்லயும் கேட்டீங்க, இங்க மட்டும் கேட்காமலே போயிட்டீங்களேன்னு கேட்டேன். ஐயோ ஐயா, அது எப்படி மறந்து போகும்? நேத்திக்கு தானே பூப்பழம் எல்லாம் கொடுத்தேன். 1 டசன் எதுக்கு, 1/2 டசன் கொடுன்னு சொன்னீங்களே. வீட்டில் நான் மட்டும்தான், எனக்கு எதுக்கு இத்தனைன்னு கூட நீங்க மூக்கால அழுதிங்களே, மறந்து போச்சா? அதை நான் இன்னும் கூட மறக்கல. அதனால தான் கேட்கலன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. பூப்பழம் வேணுமான்னு கேட்டுச்சு. மறந்துட்டீங்களான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். மற்றபடி எதுவும் வேணாம், நீங்க போங்கன்னு சொன்னதை கேட்டு அந்த அம்மா என்னை ஒரு மாதிரியா பார்த்துது. நல்லா கேட்டீங்க போங்கன்னு. நான் எங்காச்சும் கிளம்பி போலாமான்னு நினைச்சேன். என் வீட்டில் நேத்து தான் என் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. உலகம் எங்க ஒரே இடத்துல நிக்க பாக்குது? கிளம்பி ஓடிக்கிட்டே தானே இருக்கு. என் பொண்ணும் நேத்துலேருந்து அடிக்கொரு தரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தா, கிளம்பி வாங்கன்னு. இப்படியெல்லாம் நீ கிளம்பி போயிடுவியா அப்படின்னு மனசு கேட்குறப்போ, அதை மீறி நம்மளால கிளம்பி போய்கிட்டே இருக்க மனசு வருமா சொல்லுங்க? பாவம் வீடு அக்கடான்னு தனியாக கிடக்கணும், பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல். அதை நினச்சேன். நான் இருந்தால் ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எத்தனை லோடு கல், எத்தனை லோடு மணல், எத்தனை லாரி ஜல்லி, எவ்வளோ டன் கம்பி தேவைப்பட்டது இந்த வீடை கட்டுறதுக்கு அப்படின்னு நான் அக்கு வேற ஆணி வேறான்னு தனித்தனியாக கணக்கு எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு சொல்வேன். அதையெல்லாம் அப்பப்போ வீட்டு சுவருங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த பக்கம் யார் காட்டினது, அந்த பக்கம் யார் காட்டினது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 பக்கமும் யார் யார் கட்டினது, எந்தெந்த கொத்தனார் கட்டினது, எந்தெந்த சித்தால் வேலை பார்த்தது, இது எல்லாத்தையும் விலாவரியாக எடுத்து சொல்வேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒத்துமையாக இருக்கணும், ஒட்டுருவாக இருக்கணும். அப்போ தான் கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இப்படின்னு ஏதோ பெத்த பிள்ளைங்க கிட்ட சண்டை கிண்டை போடாமல் இருங்கன்னு பெத்தவன் சொல்கிற மாதிரி சொல்வேன். இந்த வீட்டை கட்டுறதுக்காக யார் யார்கிட்ட கையேந்தினேன், எந்தெந்த பேங்க் வாசலில் போய் நின்னேன், எத்தனை நடையாக நடந்தேன், இது அத்தனையும் சொல்வேன். கேட்டுட்டு பாவம் எங்களுக்காக நீ இத்தனை கஷ்டப்பட்டியான்னு என் வீடு கேட்கும். பரவாயில்ல, அதுக்காக யாரும் ஃபீல் பண்ண வேணான்னு அதுக்கு நான் ஆறுதலாக 4 வார்த்தை சொல்வேன். சும்மா வந்துடுமா வீடு, விடுங்கன்னு தேர்தல் சொல்லுவேன். நான் எங்கேயாச்சும் கிளம்பி போயிட்டா வீட்டுக்கு யார் ஆறுதல் சொல்கிறது? வீட்டு ஜன்னலுங்க, வீட்டு கதவுங்க, அங்கங்கே இருக்க லேஃப்ட்டுங்க, கேட்டுங்க கிட்டலாம் நான் அடிக்கடி பேசுவேன். ஒத்துமையாக இருக்கணும், ஒருங்கிணைப்பாக இருக்கணும்னு அப்பப்போ சொல்வேன். ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். குவாலிட்டியை பற்றி பக்கமாக சொல்வேன். தரம் இல்லாட்டி எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு புட்டு புட்டு வைப்பேன். தரவாக சொல்வேன். அதனால் பாதுகாப்பாக இருக்கணும்னு வலியுறுத்தி சொல்வேன். உங்கள் எல்லாரோட பாதுகாப்பும் தான் என்னோட பாதுகாப்பு, என்னோட சேஃப்டின்னு சொல்லி புரிய வைப்பேன். செப்டிக் டேங்கிட்ட போய் கூட அடிக்கடி முந்திரி கொட்டை மாதிரி மேலே முந்திக்கிட்டு வந்துடக்கூடாது, சீக்கிரமாக நிறைஞ்சிடக்கூடாது, குறைக்கூடம் தான் எப்போவும் உன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு குறைவாகவே இருன்னு அட்வைஸ் கொடுப்பேன். என்ன வீட்டில் யாரும் இல்லாட்டி யார் மாட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட இப்படி தான் பிளேடு போடுவியான்னு கேட்குறீங்களா? கேளுங்க, தப்பே இல்லை. மனுஷன் யாருக்கிட்டையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி மனசை விட்டு புலம்பிக்கிட்டே இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு மோட்டு வழியை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் என்ன சாமியாரா சொல்லுங்க? திடீர்னு என் பொண்டாட்டி பொண்ணு வீட்டுக்கு போகிறப்ப சொல்லிட்டு போனது சட்டுன்னு என் ஞாபகத்துக்கு வந்தது. நாளைக்கு சிவன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வாங்க, பிரதோஷம் விசேஷமாக இருக்கும்னு சொன்னது. நமக்கு தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்கிற அந்த எண்ணமே வரதில்ல. ஏதோ அவள் சொல்லிட்டு போனா. அவள் இங்கே இருந்தா கண்டிப்பாக கிளம்பி போயிடுவா. ஒரு கல்யாணத்துக்கு எல்லாராலையுமா போய் அட்டன் பண்ண முடியுது?
யாரு சார்பாவோ யாருக்கு சார்பாவோ இருக்க யாரோ ஒருத்தர் போயிட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி அவ சார்பா நாம தான் போயிட்டு வருவோமேன்னு திடீர்னு ஒரு நினைப்பு கனப்படுத்துது. மண்ணை முட்டிக்கிட்டு ஒரு செடி வர மாதிரி வர பார்த்தது. எனக்கே கூட ஆச்சரியமா தான் இருந்தது, நமக்கு கூட இப்படியெல்லாம் கிளம்பி வருதேன்னு. வெயில் கடுமையா இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வந்துடுன்னு புத்தி சொல்லுச்சு. உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தின்னு ஒன்று இருந்தா இப்படி புத்தி கிட்டத்தனமா கிளம்பி போயேன்னு சொல்லுவியான்னு நான் அதுங்க கிட்ட எகிரிக்கிட்டு தான் கிளம்புனேன். அது என்ன பலார்னு கன்னத்திலே அறைய பார்த்தது. புத்தி கெட்டவனே, வெயில் வெயில்னு வீட்டுக்குள்ளாரே இருந்தா விட்டமின் டி எப்படி கிடைக்கும்னு விஞ்ஞானபூர்வமா பேச ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகுதான் எனக்கே என் புத்திக்கே அது உரைச்சுது. பகல் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சூரியன் உச்சியில் இருக்க வரைக்கும் காயிற வெயில நடந்தா விட்டமின் டி நிறைய கிடைக்குமா உடம்புக்கு அப்படின்னு நிறைய டாக்டருங்க சொல்றத கேட்டிருக்கேன். சரி, காசு பணம் செலவில்லாமல் டி விட்டமின் கிடைக்கிறப்போ அதையே நாம் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நான் தீர்மானிச்சு போகலான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். பேண்ட்டு சட்டையை விட்டா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதான்னு என் பொண்டாட்டி அடிக்கடி கேட்பா. வருஷத்துல ஒரு நாள் நான் நிச்சயமா கோயிலுக்கு போறதுண்டு. இல்லாட்டி அவ விட மாட்டா, கூட்டிக்கிட்டு போவா. எதுக்குன்னு கேட்குறீங்களா? அவளோட வெட்டிங் டேங்க, கல்யாண நாளுங்க. வரமாட்டேன்னு நான் சொல்ல முடியுமா சொல்லுங்க? பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு வான்னு சொல்வா. எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த பட்டு வேஷ்டியை இப்படியா வேஸ்ட்டாக வெட்டியாக பொட்டியில் போட்டு பூட்டி வைப்பீங்கன்னு கேட்பா. அது என் ஞாபகத்துக்கு வந்தது. சரி, வேஷ்டிலேயே கிளம்பி போய் போகலான்னு வேஷ்டியை தேட ஆரம்பித்தேன். அதை அவள் எங்கே எடுத்து வச்சான்னு அவளுக்கு தானே தெரியும். ஒரு நாளும் அவளோட பட்டு புடவைங்களை நான் என்னோட கஸ்டடியில் வச்சுக்கிட்டதே கிடையாது. ஆனால் என்னோடது எல்லாத்தையும் அவளோட கஸ்டடியில் தான் வச்சுருக்கா. என்னத்த சொல்கிறது, பீரோவா பொட்டி பொட்டியாக தேடிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வேற ஒரு சத்தம், வெளியிலேருந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறது கேட்டது. யாரா இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே ரொம்பவும் பலமாக மறுபடியும் அடித்தாங்க. இதோ வரேன்னு நான் எழுந்து போனேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். யாரோ ஒருத்தர் அந்த பெருமாள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். திருப்பதி கொடை வருதுன்னு தானே நேற்றுலேருந்து லவுட் ஸ்பீக்கரில் ஓயாமல் அலறிட்டு இருந்தாங்க. இது என்னடானா திருப்பதி வெங்கடாஜலபதியே வந்த மாதிரி இது என்ன கோலம்னு நினச்சேன். என்ன வேணும்னு விசாரித்தேன். யோ, கேட்டு திறக்க மாட்டியா? இப்படி தான் வந்தவங்கள வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சு கேள்வி கேட்பியாங்கிற மாதிரி அந்த பெருமாள் வேஷதாரி என்னை பார்த்து ஒரு முறைச்சாரு. நான் கேட்டை திறந்தேன். உள்ளே வந்த பெருமாள் ஒரு நாற்காலியை உரிமையோடு இழுத்து போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தாரு. கையில் வச்சிருந்த ஒரு மஞ்சள் துணி பைய என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு எதுவும் புரியல. இவர் யாரா இருப்பார்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட பொண்டாட்டியோட உறவுக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் பக்தி பழங்க. என்னோட உறவுக்காரங்களையே எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் அவளுக்கு தெரியும். அப்படி இருக்க அவளோட சொந்த பந்தங்களை உற்றார் உறவினரை நான் எப்படி தெரிஞ்சு வச்சுக்க முடியும்? ஐயா, நீங்கள் யாரு அப்படின்னு நான் முழிச்சேன். என்னையா, என்ன உனக்கு தெரியலையா? இப்போ தானே உன்னோட 2 கண்ணையும் அரவிந்தரில் வச்சு அறுவை சிகிச்சை நடந்தது. சொட்டு மருந்து சரியா போடலையா நீ அப்படின்னு பெருமாளா வந்தவர் என்னை பார்த்து நக்கலாக சிரிச்சாரு. நான் தாயா அந்த பெருமாள். எந்த பெருமாள்னு நான் கேட்டேன். என்னது, எந்த பெருமாளா? அட பாவி, இந்த 20-30 வருஷத்துல நீ எத்தனை வாட்டி என்னை பார்த்துருப்ப? பக்தவச்சல பெருமாள். ஐயோன்னு வடிவேல் கணக்கா குலுங்கி சிரிச்சாரு. என்ன மட்டும் மறந்து போச்சா? என் கோவிலுக்கு வந்து சக்கரை பொங்கல் சுண்டல் சாப்பிட்டதெல்லாம் கூட மறந்து போச்சா அப்படின்னு விழுந்து சிரிச்சாரு. எனக்கு தலைக்கால் எதுவுமே புரியல. அப்படியான்னு நான் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை கொஞ்சம் தயவு செஞ்சு கிள்ளுங்களேன் அப்படின்னு பணிவாக ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். ஏன், உன்னை கில்ல உனக்கு தெரியாதா? கிள்றது கூட உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுமோ அப்படின்னு என்னை ஒரு கிள்ளுக்கீரியாக பார்த்தாரு. ப்ளீஸ் அப்படின்னு நான் அவர்கிட்ட கெஞ்சினேன். அவரும் நறுக்குன்னு ஒரு கிள்ளினாரு. ஆன்னு அலர்னேன். இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டார் பெருமாள். நீங்கள் பெருமாளாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். வீடு தேடி வந்திருக்கேன். வீட்டல்வா கொடுக்க முடியாட்டாலும் உன் வீட்டு கிணத்து தண்ணி கூடவா கிடைக்காது அப்படின்னு பெருமாள் விட்டடிச்சாரு. வெண்பொங்கலும் மூக்கடலை சுண்டலும் சூடாக இருக்கும் போதே எடுத்துக்கோ அப்படின்னு அவர் கொடுத்த அந்த மஞ்சள் பைய பார்த்தாரு. நான் உள்ளே போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு விசாரித்தேன். சொன்னதோடு நிற்காம தட்டில் கொஞ்சம் பொங்கலும் கூடவே கிண்ணத்தில் ஒரு ஒயிட் சட்னியும் கொண்டு வந்து அவர் முன்னாடி வச்சேன். சாப்பிடுங்கன்னு எடுத்து கொஞ்சம் வாயில் போட்ட பெருமாள் என்னை பார்த்தாரு. இது நான் கொண்டு வந்த வெண்பொங்கல் மாதிரியே இருக்கே அப்படின்னு. நான் சிரித்தேன். வெண்பொங்கல் யார் செஞ்சாலும் வெண்பொங்கல் மாதிரி தான் இருக்கும். வீட்டில் என்ன கோயிலில் கொடுத்தாலும் கூட. பெருமாள் சிரிச்சாரு. நான் அதை சொல்லலை, சுவை ஒரே மாதிரி இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு கால் நான் கொண்டு வந்ததே கொடுத்துட்டியோன்னு விழுந்து சிரிச்சாரு. ஐயோ பெருமாளே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோயிலில் பொங்கல் தருவாங்க, கூடவே ஒயிட் சட்னியும் கூடவா தொட்டுக்க தருவாங்க? ஓ, சட்னியை வச்சு சட்டுன்னு என்னை மடக்க பார்க்குற, உன் வீட்டு பொங்கல்னு சாசனப்படுத்த பார்க்குற, அப்படி தானே? பின்ன நீங்கள் கொண்டு வந்த பொங்கலில் நிறைய முந்திரி பருப்பு இருந்தது. இதில் பாருங்கள், பேருக்காச்சும் 1-2 இருக்கான்னு. என்ன அப்படி பார்க்குறீங்க? வேணாம், என் மேலே சந்தேகம் வேணாம். முந்திரியெல்லாம் பொறுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்த பொங்கலை நான் செஞ்ச பொங்கலாக சொல்கிறதா நினைக்க வேணாம்.
சரி சரி, ஏன் இப்படி தர்மிய மாதிரி புலம்புற? நானே 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 தான் ஏற்றினேன். கோயில்ல யாராவது கொடுத்ததை கொண்டு வரலன்னு திருவிளையாடல் படத்துல வர நாகேஷ மாதிரி ஏன் இத்தனை பதட்டம்? இது உன் வீட்டு பொங்கல் தான். நீ ஏன் உன் கைப்பட தயாரிச்ச பொங்கல் தான் போதுமா அப்படின்னு சொன்ன பெருமாள், சட்னி ஏதோ பழசு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. நேற்று அவள் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனதுன்னு நான் சட்டுன்னு உளறி கொட்ட இருந்தேன். நல்ல வேலை சொல்லலை. இல்லை இல்லை, கொஞ்சம் முன்னாடி தான் நானே அரைச்சேன், நானே தழைச்சேன். சட்னி புதுசு தான். ஃப்ரிட்ஜுன்னு என்னையும் மீறி உளறி கொட்டினேன். பெருமாள் சிரிச்சாரு. சட்னி புதுசு, ஃப்ரிட்ஜு பழசுங்கிற. சரி சரி அப்படின்னு சிரிச்சாரு. எப்படியோ நீ எனக்கு தரணும், நான் அதை பெறணும்னு விதி இருக்கும்போது அதை எப்படி மாற்ற முடியும்? பொங்கல் பற்றியும் சட்னி பற்றியும் எதுக்கு வீணான சரிச்ச அப்படின்னு சொன்னார். நான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன். இத்தோட விட்டாரேன்னு. எந்த கோவிலில் இவ்வளவு முந்திரி பருப்பை கொட்டி வெண்பொங்கல் தராங்க அப்படின்னு கேட்டேன் வேடிக்கையா. பெருங்கையோட போக வேணான்னு வெண்பொங்கலோட வந்தேன். பிரத்யேகமாக முந்திரி பருப்பை கொட்டி நானே உனக்காக ப்ரிப்பேர் செஞ்சேன். கோயிலேருந்து கொண்டு வந்ததா நினைக்கிறியா அப்படின்னு அப்பாவி போல கேட்டாரு பெருமாள். நம்புறேன் அப்படின்னு நானும் சிரிச்சேன். என்ன வீடே ஒரே அலங்குலமாக இருக்கே அப்படின்னு கேட்டார் பெருமாள். நான் கோவிலுக்கு கிளம்பி போக இருந்ததையும் பட்டு வேஷ்டியை தேடிட்டு இருந்ததையும் அவர்கிட்ட சொன்னேன். கோவிலுக்கா? நீயா? எந்த கோவிலுக்கு அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு பக்கத்துல இருக்கே இருதயலீஸ்வரர் சிவன் கோயில், அங்கதான். அப்படியே கிளம்பி வந்து உங்களையும் பார்க்கறதா ஏற்பாடு அப்படின்னு சொன்னேன். ஓகே பேஷ் நல்லது அப்படின்னு பெருமாள் சிரிச்சாரு. நீ என்னவோ யோசிக்கிற மாதிரி தெரியுது, என்ன அப்படின்னு கேட்டாரு என்னை பார்த்து. கொடை வருதுன்னு நேத்துலேருந்து ஒரே சத்தம். காதை கொடை, இது லவுட் ஸ்பீக்கரோட அலறல். நீங்களே சாவகாசமா இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொடை அங்க இருக்க, கொடை வள்ளல் இங்க இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். பெருமாள் சிரிச்சாரு. இன்னும் ஏதோ கேள்வி இருக்க மாதிரி உன் முகம் காட்டுதே அப்படின்னு என்னை கூர்ந்து பார்த்தாரு. எம்பெருமானே, நாள் தவறாம உங்களுக்கு அந்த மேலா இந்த மேலான்னு ஏதாவது ஒரு மேலா நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் உங்க கல்யாணத்துக்கு வாங்கின கடனே தப்பு. உங்களோட திருக்கல்யாணத்துக்கு வாங்கின திருக்கடனே இன்னும் அடப்படலைன்னு அடிக்கடி பலர் காது பட ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்க எப்பவும் எப்படி இப்படி அப்படின்னு இழுத்த. நீங்க கூட தான் அதை காந்தி கணக்குல எழுதிக்கோ, இதை காந்தி கணக்குல வரவு வச்சுக்கோன்னு அந்த மகானோட பேரை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது போலதான் இதுவும், இது போலதான் அதுவும் அப்படின்னு சொன்னாரு பெருமாள். சரி, எனக்கும் பொழுது போகல. அப்படியே கொஞ்சம் காலாரம் நடக்கலான்னு நினைச்சேன். ஒரே இடத்துல நின்று கால் ரெண்டும் இத்து போச்சு அப்படின்னு சொன்னாரு பெருமாள். ஓ, அதனாலதான் இப்படி பெருமாள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தீங்களா? ஏன் பெருமாளை தான் வரணுமா என்ன? இருதயலீஸ்வரர் மாதிரி வந்தா என்ன கெட்டு போயிடும் அப்படின்னு நான் சிரிச்சேன். பெருமாள் என்னை பார்த்தாரு. என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொன்னார் பெருமாள். நீங்க பாக்குறத நான் பார்த்தேன், இதுல என்ன பெருசா கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு நான் மறுபடியும் அவரை பார்த்தேன். எழுந்து நின்ன பெருமாள், நீ நினைக்கிற மாதிரி நான் பெருமாள் இல்ல, பெருமாள் வேஷத்துல இருக்கேன். இருதயலீஸ்வரரா வரக்கூடாதான்னு கொஞ்சம் முன்னாடி கேட்டேல்ல, இந்த வேஷத்துல வந்தாலும் நான் அந்த இருதயலீஸ்வரர் தான் அப்படின்னு சொன்னாரு அந்த கடவுள். அவரோட திருமேனிய என்கிட்ட அழகாவும் காட்ட செஞ்சாரு. நான் வியந்து போனேன். சாஷ்டாங்கமா அவரோட திருவடியில விழுந்து வணங்கினேன். நான் வரணும்னு பார்த்தேன், நீங்களே வந்து என்னை பார்க்கும்படி செஞ்சிட்டீங்க. மன்னிக்கணும், எல்லாம் என்னோட பாக்கியம் அப்படின்னு நெஞ்சுருகி நின்னேன். எந்த பாக்கியமும் உன்னோடதில்ல, எல்லாம் உன்னோட மனைவி செஞ்ச பெரும்பாக்கியம் அப்படின்னு சொன்னாரு கடவுள். பாவம், அவ என் கோயிலுக்கு வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா. அவரை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னு. பிரியா மோனிகா அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து கண்ணை மூடி வாயை திறந்து அவ புலம்புனதை என்னால இன்னும் மறக்க முடியல. கல்லா என்னால நிக்கிறதுக்கு முடியல. என்னை கல்லாக்குனதே கல்மணம் கொண்ட அந்த மனுஷங்க தான். கல்லாகி போன மனுஷங்க கடவுளையும் கல்லாக்கி அழகு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார் கடவுள். அப்படின்னா நீங்கள் எனக்காக வரல, அவளுக்காக வந்திருக்கீங்க. அவள் வாய் விட்டு புலம்புனதுக்காக வந்திருக்கீங்க. எப்படியோ நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷமே. அந்த பூவால் இந்த நார் மணக்குது. அவளோட தூதுவராக வந்திருக்கீங்க. தூது போகிறது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லையே. சுந்தரருக்காக அன்னைக்கு தூது போனவர் தானே நீங்கள் அப்படின்னு நான் சிரித்தேன். சரி, கிளம்பு கோயிலுக்கு, நானும் வரேன் அப்படின்னு சொன்னார் கடவுள். கடவுளை இங்கேயே வச்சு பார்த்துட்டதுக்கு அப்புறம் எதுக்கு கோயில் அப்படின்னு கேட்டேன். என்ன பார்த்துட்டா போதுமா? பக்தவச்சல பெருமாளையும் பார்க்கறது தானே ஏற்பாட்டை மறக்கலாமா? புறப்படு அப்படின்னு சொன்னாரு கடவுள். வா, நானும் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கேட்கவே இனிக்குது. இருதயலீஸ்வரர் பக்தவச்சல பெருமாளை பார்க்கணும்னு சொல்றாரு. நாங்க தான் இங்க அடிச்சுக்கிறோம், என் கடவுள் தான் பெருசுன்னு. இறைவன் சிரிச்சாரு. சிவனும் மாலும் ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணுன்னு. நானும் சிவபெருமானும் கோயிலுக்கு கிளம்பணும் ஆட்டோ பிடிச்சு. அன்புடன் கலவை சண்முகம். நான் இன்னைக்கு சொன்ன பெருமாள் கோவிலுக்கு போகிறார் சிவன் அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோட வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.